ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ட்ரேடிங் யூனிவர்ஸ். இன்றைக்கான டேட் பார்த்தீங்கன்னா 26 ஆகஸ்ட். டைம் வந்து 5:43 ஈவினிங். நமக்கு இன்றைக்கி எந்த பொசிஷனும் புதுசாக ஓப்பன் ஆகலை. மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் ஒரு சின்ன மூவ்மெண்ட்லேயே தான் இருந்துச்சு. அண்ட் தென் S&P 500 பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் மேலே ஹோல்டிங்லேயே இருக்குது. நாஸ்டாக் வந்து நேற்று ஸ்டாப் லாஸ் ஆனிச்சு. ஓகேங்களா, நம்ம இதை பார்த்தீங்கன்னா எக்ஸ்னஸில் சென்டோக்குள்ளே ரியலில் பண்ணிகிட்ருக்கோம். இதுவுமே பார்த்தீங்கன்னா 20 டேஸ்க்கு மேலே ஹோல்டிங்லேயே இருக்குது. நிறைய பேர் கேட்குறாங்க, எப்படி ப்ரோ இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட்டை கேப்சர் பண்ணுறீங்க அப்படின்னு. பிகாஸ் நியர்லி பார்த்தா 5000 பிப்புக்கு மேலே கேப்சர் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்து 60-70 பிப்புக்கே ரொம்ப 70 பாயிண்ட் அதுவே பெருசுங்கிற மாதிரி இருப்பாங்க. பிகாஸ் மார்க்கெட்டோட அல்காரிதம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. பாஸ்ட் 5 இயர்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் மார்க்கெட் ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிறப்போ நம்ம கான்ஃபிடென்ட்டாக நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமாக வந்து என்ட்ரி என்ன, டார்கெட் என்ன, ஸ்டாப் லாஸ் என்னன்னு முடிவு பண்ணிட்டு தான் ட்ரேட் எடுக்கணும். அட் த சேம் டைம் வந்து நம்ம கேபிட்டலுக்கு என்ன லாஸஸ் போடணுமோ அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறங்கிறப்போ நம்மளால் ட்ரேடிங்கில் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா, இன்னொரு ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பேஸ்டு கால்குலேஷன் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியோட அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம சார்ட் அனலைஸ் பண்ண தேவையில்ல, ஃபண்டமெண்டலாகவே எது கேர் பண்ணிக்க தேவையில்ல. பெர் டே மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். உங்களுக்கான என்ட்ரி, டார்கெட், ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஷீட்டே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதை பெட்டிங் ஆர போட்டு உங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிக்கலாம். ஓகேங்களா, நமக்கு வருஷமே 80 ட்ரேட் தான் கிடைக்கும். சில ட்ரேட்ஸ் தான் ஹோல்டிங்லேயே இருக்கும். இப்போ ஹோல்டிங்கில் இருக்கல அந்த மாதிரி. அப்போது நல்லாவே ப்ராஃபிட் பண்ணலாம். நமக்கு ப்ராஃபிட்டும் வரும், லாஸும் வரும். பட் லாஸை தாண்டி ப்ராஃபிட் பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். அதுதான் வந்து ஒரு பிஸ்னஸ். ட்ரேடிங்கிறது ஒரு பிஸ்னஸ். ஓகேங்களா, நாளைக்கு என்ன ஆக போகுது, 6 மணிக்கு என்ன ஆக போகுதுன்னு நம்மளால் எதையுமே முடிவு பண்ண முடியாது. நம்ம பாஸ் 5 இயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி தான் மார்க்கெட் ரன் ஆகுது. அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறங்கிறப்போ ப்ராஃபிட் கொடுக்குது. முக்கியமாக சைக்காலஜினால் ஓவர் ட்ரேட் பண்ணுறது, எமோஷன் ட்ரேட் பண்ணுறது அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம சார்ட் அனலைஸ் பண்ண போகிறதுல ஃபைனலாக இது கேர் பண்ணிக்க போகிறது இல்லை. எனக்கு என்ன என்ட்ரியோ அதுதான் நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு என்ட்ரியாக இருக்கும். எனக்கு டார்கெட்னா எல்லாருக்கும் டார்கெட், எனக்கு ஸ்டாப் லாஸ் தான் அவங்களுக்கு ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா, பியூர் மேக்ஸ் தான் இந்த ஸ்ட்ராட்டஜி. ஆல்சோ இதை வந்து ஃபண்ட் அக்கௌண்ட்லேயுமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபண்ட் அக்கௌண்ட்லேயுமே ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட், என்னென்ன ஹிடன் டூல்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறங்கிறப்போ அதுலேயுமே நம்ம பேவர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா, ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான வீடியோ தான். நான் வந்து செபி ரெஜிஸ்டர் அட்வைசரும் இல்லை, ஃபினான்ஷியல் அட்வைசரும் இல்லை. ட்ரேடிங்கில் ரிஸ்க் இருக்குது. ஸோ ஓன் ரிசர்ச் அண்ட் அனலைஸ் பண்ணி பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.